ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, திங்கக்கிழமை என்னுடைய ஃபுல் டே எப்படி போகுது அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து திங்கக்கிழமை காலையிலேருந்து என்னுடைய டே எப்படி போகுது. அதாவது இன்றைக்கி வந்து மே 4 எலெக்ஷன் டேட், ரிசல்ட் டேட் இன்றைக்கி. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி டே எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு. யார் யாரெல்லாம் டிவி முன்னாடி உக்காந்துட்டு இருந்தீங்க காலையிலேருந்து அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு காலையில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் சரியான வெயில், காலையிலே அவ்வளோ வெயில் அடிச்சிடு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே தோணல. சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பாப்பாங்களை பார்த்துக்கிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரியான வெயில் காஞ்சிட்டு இருந்தது. சரின்னு ஈவினிங் போல் ஒரு 4 மணிக்கு சரியான அடித்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு காற்று, நான் அப்படியே சரியான சூறாவளி மாதிரி காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எங்கே வாழை மரம்லாம் வீழ்ந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். லைட்டாக காற்று அடிக்கிறப்பவே ஆடெல்லாம் பிடிச்சின்னு வந்து கட்டிட்டேன். ஏன்னா டக்குன்னு மழை பெஞ்சு அவுத்துட்டா உள்ளே வந்து நின்றுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே முள் செடியில் கட்டியிருந்ததுனால அங்கே அவுத்துன்னு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்னால லைட்டாக காற்று ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே குட்டி பாப்பாங்கெல்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாலுங்க. அப்படின்றதுனால போய் அவுத்து விட்டுட்டு எத்தனை இங்கே கட்டிட்டேன். சரியான காற்று, அப்படியே மொத்தம் மரமே விழுந்துடுற அளவுக்கு காற்று அடிச்சிட்டு இருந்தது. இந்த அலரி செடியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நின்று இருந்தது. அதுவுமே சாஞ்சு ஒரு சைடாக வந்துட்டு இருந்தது. அவ்வளோ காற்று அடிச்சிட்டு இருந்தது. சரியான காற்று. 4 மணிக்கு மேலே மழை வரும், நல்லா ஜோன்னு மழை பெய்யும் அப்படின்னு நினச்சி ஆடெல்லாம் பிடிச்சின்னு வந்து உள்ளே கட்டலான்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கட்டி முடிச்சுட்டு லைட்டாக ஒரு தூர போட்டுருந்தது. சரி அப்பயே பிடிச்சி கட்டிடலான்னு சொல்லிட்டு பிடிச்சி கட்டிட்டேன். பார்த்தா மழை வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு நான் 4:30க்கு கட்டுந்து சரி காலைக்கு ஒரு அவுத்து வெளியே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு இருந்தேன். அதை வந்து வெளியே எடுத்துன்னு போய் கட்டினாங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே சரியான மழை வந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு மழைலாம் அதுக்கப்புறம் அத்தை தான் எடுத்துன்னு வந்து உள்ளே கட்டியிருந்தாங்க. அவங்களே வெளியே எடுத்துன்னு போய் கட்டினாங்க. சரி மழை வராதுன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப மழை வந்து சரி எடுத்துன்னு போய் உள்ளே கட்டிட்டாங்க. சரி நம்ம பால் இல்லை. ஓ என்னம்மா பால் என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எங்கே தண்ணி ஊற்றிட்டா? சரி போய் எத்தனை போ. எதுலேருந்து தண்ணி ஊற்றுன? எங்கே? சரி போய் விளையாடு போ கொண்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வரக்காப்பி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு வரக்காப்பி தான் போட்டுட்டு இருந்தேன். சரி வரக்காப்பி போட்டு குடிச்சிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் டேட் அப்படின்றதுனால அது எதாவது பார்த்துட்டு இருந்தேன். கம்முன்னு இருமா, கம்முன்னு பார்க்கணும். சரின்னு சொல்லிட்டு ரிசல்ட் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருந்தாலும் தாவேக்கா தான் வின் பண்ணோம். ஏன்னா 108 தொகுதி வந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்குறப்ப 110 வந்துட்டு அவர் தான் வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு நியூஸில் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடித்த காற்றுக்கு சரின்னு சொல்லிட்டு மாமா வந்துட்டு இருந்தாங்க. சரி பால் வாங்கிட்டு வர சொல்லி பாலில் நல்லா சூடாக இஞ்செல்லாம் தட்டி போட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீ அதுக்கப்புறம் சமோசா வாங்கிட்டு வந்திருந்தது மாமா. சரி அது வச்சு சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு அதை தான் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே காற்றெல்லாம் அடிச்சிட்டு இருந்ததா. குட்டி பாப்பா தூங்கிட்டு இருந்தா. குட்டி பாப்பா ஒரு மணி நேரம் தூங்கினாலும் வீடே சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கும் ஈவினிங் டைமில். இன்றைக்குமே அந்த மாதிரி தான் இருந்தது. அவள் கொஞ்சம் நேரம் தூங்கினா சரி அதுக்குள்ளே நல்லா சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு அந்த சமோசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அப்படியே வச்சு இந்த டீ போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வாங்கிட்டு வந்தது. மதியம் ஒரு 3 மணிக்கு வாங்கிட்டு வந்ததுன்னு ஒரு 4:30 மணி வரைக்கும் 4:30 5 மணி வரைக்கும் அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயோடு சமோசா சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ சமோசா இதெல்லாம் வெளியே உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். லைட்டாக அந்த தூர போட்டதுனால சில்லுன்னு காற்று வேறு வந்துட்டு இருந்தது. மண் வாசனை சூப்பராக வந்துருந்தது வெளியே. அதனால வெளியே உக்காந்து நான் பாட்டுக்கு டீ சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு கேட்டாக்க எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவளை விளையாட விட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு 7 மணிக்கு மேலே சரியான மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு கரண்ட் வேறு கட் பண்ணிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து லைட்டாக மழை ஜோன்னு வந்தால் கூட அந்த அளவுக்கு கரண்ட் கட் பண்ண மாட்டாங்க. இப்போ காற்று வர சரியாக அடிக்குதா, ஆட்டோமேட்டிக்காகவே வச்சுட்டு இருக்காங்களா. லைட்டாக காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சினாலே
கரண்ட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு மித்த மேலே வந்து பார்த்தாக்கா அவ்வளோ காற்று லைட்டாக தூறல் தூவிக்கினுச்சு. சரி ரொம்ப நேரம் இருக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நானுமே கீழே இறங்கி வந்துட்டேன். சரியான காற்று, அந்த வாழை மரம் விழுந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் காற்று சரியாக அடிச்சிட்டு இருந்துச்சு. எப்படியோ வீழ முன்னையே ஒரு டைமு நிறைய வாழை மரம்லாம் விழுந்துட்டு ஒரு கொலையோடு அப்படியே விழுந்துடுச்சு. அது இருந்திருந்தால் ஒரு மாதம் கழித்து தான் கொலை அறக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் விழுந்ததுனால மனசே கஷ்டமாக போயிடுச்சு. அந்த பழம் கூட சரியாக சாப்பிடல. பழம்னாவே டேஸ்ட்டாக தான் இருந்தது. அப்படியே கோணி பையில் போட்டு பழுக்கட்டுன்னு விட்டுருந்தேன். பாதி வேஸ்ட்டாக தான் போயிருந்தது. ஆட்டுங்களுக்கு அப்படி இப்படின்னு இறப்பட்டு போச்சு. சரின்னு காலையில் செஞ்ச இட்லியை நான் தான் காலையில் மதியம்னு சாப்பிட்டேன். மீதம் ஒரு 7 இட்லி இருந்திருக்கும். சரி அத்தைக்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்போ மாமா வந்து மதியம் ஒரு 4 மணிக்கு தான் சாப்பிட்டுச்சே. வந்து சரின்னு சொல்லிட்டு உப்புமாவே செஞ்சுடு, மாமா இருந்தால் சாப்பாடு கொஞ்சம் இருந்தது. சரி இட்லி இருந்தது, இட்லி உப்புமாவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா தான் செஞ்சுருந்தேனே. எனக்கு இந்த இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் செஞ்சது கிடையாது. இட்லி மீதம் இருந்தால் அது கூட குழம்பு வச்சு இல்லைன்னா அப்படியே சாப்பிட்ருவேன். இப்போ தான் இங்கே வந்து தான் இந்த இட்லி உப்புமாவே செய்ய கற்றுக்கிட்டேன். மாமூலாக செய்கிற மாதிரி தான், நார்மல் உப்புமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த இதில் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம்லாம் போட்டு செஞ்சோன்னா சூப்பராகவே இருந்தது இந்த இட்லி உப்புமா. சரின்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சுருந்தேன். சிம்பிள். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நிறைய கருவேப்பிலை போட்டுக்கணும். நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம உதிர்த்து வச்சுருந்த இட்லியை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு இறக்கணும். சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் செய்வேனே. அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் இருந்தது. சரி அதையுமே விளக்கி விட்டுடலான்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருந்தேன். கரண்ட் வேறு ஆஃப் ஆகிட்டு இருந்தது. இந்த ஒரு பேட்டரி லைட் மட்டும் இருந்ததுனால எப்படியே சமைச்சு செஞ்சுட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு, மாமா சாப்பிடல 4 மணி தான் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அது அப்படியே படுத்துருச்சு. அத்தை நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவாங்களே. நான் சாப்பிட்றப்போ பாப்பாவை பார்த்துட்ருப்பாங்க, அவங்க சாப்பிட்றப்ப நான் பார்த்து நின்றுட்டு அத்தையை பாப்பாவை தூங்க வச்சுடுவாங்க. நானும் குட்டி பாப்பா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தூங்கணும். இந்த மே 4 எலெக்ஷன் டே இந்த மாதிரி தான் போச்சு. கடைசியாக தாவேக்கா வின் பண்ணது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. சரியான மழையினால் ஆடுங்கள்லாம் மாமா அவுத்து விட்டு இந்த ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சரியாக மழை பெஞ்சதுனால காற்று சாரல் அடித்ததுனாலே மொத்தம் நனைஞ்சு போச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரியான இருட்டு. அந்த இருட்டுலேயே அந்த ஆடுங்கள்லாம் இது பண்ணிட்டு கரண்ட்டு வருமோ வராதான்னு பார்த்துக்கிட்டே ஒரு வழியாக வந்துடுச்சு கரண்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கியாச்சு. அவ்வளோதான். இந்த என்னுடைய கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.